அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெறைய நபர்கள் கேட்குறீங்க, "சார் நான் வெளிய ஊர்ல படிச்சேன். பட் என் நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான். நான் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான்னு?" கேட்குறாங்க. ஸோ, பொதுவா ஒரு அவுட்லைன் வந்து பார்ப்போம். என்ட்ட ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடண்ட் டவுட் என்னன்னா, "சார் என்னோட ஊர் எல்லாமே தமிழ்நாடு தான். பட் நான் வந்துட்டு என்னோட அப்பாவினுடைய வேலைக்காக நாங்க ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்தோம். அங்க வந்து நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். அது ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து தமிழ் என்னுடைய இதில ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருந்தேன். கூடவே 10த் வரைக்கும் அங்க முடிச்சுட்டு 11த், 12த் நம்ம ஊர்ல உள்ள கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி 11த், 12த் படிச்சேன் சார். நான் வந்து இதுக்கு எலிஜிபிளா? அல்லது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யுனிவர்சிட்டில வாங்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. அதன் பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல டைரக்டரேட் நம்ம அந்த கவுன்சிலிங் செலக்ஷன் கமிட்டி டீம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னோட டீம் மூலியமா. ஸோ அவங்கள்ட்டயும் டைரக்ட்டா வந்து பேசினேன். பேசின பிறகு அங்க ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து குடுத்தாங்க. என்னன்னா, நீங்க நேட்டிவிட்டி தமிழ்நாடு, அதாவது உங்களுடைய பிறப்பிடச் சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒண்ண அடிஷனலா வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி கேஸஸ்ல ப்ராப்ளம் வராது. ஸோ அப்படி ஏதாவது நீங்க வேற ஊர்ல படிச்சிருக்கீங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஸ்டேட்ல படிச்சுட்டு, வேற நம்ம இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நேட்டிவிட்டி தமிழ்நாடுன்னு இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாரி அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்க. ஏன்னா, ஒரு சில சமயத்தில தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டா வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப நீக்கிட்டதாகும். ஏன்னா நெறைய பேர் யுனானி கூட தமிழ், உருது உருது தெரியாதவங்க யுனானி கூட எடுக்கணும்னு நெனைப்பாங்க. சான்ஸ்கிரிட் தெரியாதவங்க ஆயுர்வேதா எடுக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, அதனால தான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா என்ன அந்த ஸ்பெசிஃபைட் டிகிரில சொல்றாங்களோ, இப்ப தமிழ்னா தமிழ் படிக்கல அப்படின்னா, தமிழ்ன்றது ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிஷனல் விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் கூட நெறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ மேலும் இந்த மாரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.